ஏய் நீ ஐஸ்கிரீம் நக்கிட்டு பிரியாணி வைடா. மில்கி மா டர்க்கிஷ் மட் கேஃபே சாட்பா சீட். அது என்னடா C2C சிக்கனு 1, செய்யோன் பரோட்டா 2, ஹாப்பி எண்டிங் 3, ஸ்மோக் 4, தனியா ட்ரைல்ஸ் மில்லட் ரெஸ்டாரண்ட். ஓ உடம்புக்கு ரொம்ப நல்லது. அது எத்தனை நாளா? 4. இதோட 7 சிக்கனோட சேர்த்து 7. சுற்றி பார்க்கவே 1 hour ஆகும் போலே. ட்ரெஸ் எடுக்கணும்னா கூட அங்கே ஒரு கடை இருக்கு. ஹே காய்ஸ், ஹாய் சொல்லுங்கடா. ஏய் நல்லா சத்தமாக தான் ஹாய் சொல்லு. ஹாய். இங்கே நம்ம போகிறோம். ஏய் ரொம்ப கூறானுங்க. இவங்க எல்லாரையும் வந்து நீங்கள் நம்மளோட தீபாவளி விலாகில் வந்து கண்டிப்பாக பார்த்துருக்க மாட்டீங்க. ஏன்னா அந்த வீடியோவை எடுத்து எடிட் பண்ணி நாங்களே தான் பார்த்துக்கிட்டோம். ஸோ இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் வேணும்னா வந்து நீங்கள் அந்த வீடியோ போய் பாருங்கள், நல்லா இருக்கும்னு அதே மாதிரி நாங்களே சொல்லிக்கிறோம். நம்ம 3XOவோட எபிசோட் 3 அந்த ஒர்க்கை வந்து ஓரமாக வச்சுட்டு இப்போ நான் எங்கே அவசரமாக போயிட்டுருக்கேன் அப்படின்னா, வேறு எங்கேயும் இல்லைங்க, நம்ம பல்லாவரம் வேல்ஸ் காலேஜ் தாண்டி புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கேன் இந்த ஃப்ரெஞ்ச் வில்லேஜ் ஃபுட் ஸ்ட்ரீட்டுக்கு தான் நான் வந்திருக்கேன். ஸோ தாம்பரம், பல்லாவரம், குரோம்பேட், வேளச்சேரி அருகில் இருக்கும் மக்களே, இதுவரை நம்ம ஃபுட் கோர்ட்டுக்கு மோஸ்ட்டாக அண்ணா நகர் இல்லை ஓஎம்ஆர்லாம் போயிருப்போம். ஸோ அதை விட இது பெட்டராக இருக்கா இல்லையான்னு இன்றைக்கி பார்த்துருவோம். அதே மாதிரி சென்னையில் மற்ற லொக்கேஷனில் இருக்கவங்கலாம் பல்லாவரம் வரைக்கும் ட்ராவல் பண்ணி வந்து நீங்கள் சாப்பிட்ற அளவுக்கு இது ஒர்த்தான்னு அதையும் நான் சொல்லிடுறேன். அதாவது இங்கே சாப்பாடை விட ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது, ஜென்ஸ் ரெஸ்ட் ரூம். காய்ஸ் எல்லாம் இங்கே வந்தீங்கன்னா கரெக்டாக ஹாப்பி எண்டிங்கு எதிரில் ரெஸ்ட் ரூம் இருக்குது. நாங்கள் இங்கே சுற்றி பார்த்ததில் மொத்தமாக வந்து 30 கடைக்கிட்ட இருக்குது. ஸோ இந்த 30 கடை இதெல்லாம் இந்த 30 கடைக்கிட்ட வந்து நாங்கள் எதை வாங்கி சாப்பிட போகிறோன்னு தெரில. வாக் அண்ட் ஸ்மோக்கில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஷவர்மால ஆரம்பிக்கணும். ஏய் அடுத்து தான் வந்து போடணுமா? ஏய் எவ்வளோ நேரம்டா? 39 இப்போ தான் கொடுத்துருக்காரு அவர். அது அடுத்து சொல்லதே டவுட்டாக தான் இருக்குது. வந்தால் பார்ப்போம். மொத்த கடையிலும் இங்கே தானே கூட்டம் அதிகமாக இருக்குது. அது ரெடியா மெக்சிகன்? ஒரு டிஷ்யூ பேப்பர் மட்டும் ப்ரோ. இதே ஒரு பெரிய சாதனை மாதிரி இருக்கு. ஏய் இன்னும் எவ்வளோ கடை இருக்குடா? ஏய் இங்கே இந்த பக்கம் போகிறேன், அந்த பக்கம் போகிறேன், அதை எடுத்துக்கிட்டு எங்கே வ்ளாகர் எங்கே? வ்ளாகர் மெயினாக வ்ளாகரை காணோம். சரி ஓகே, சாப்பிட்லாமா? சாப்பிடுவாடா, சாப்பிடுனா. அன்ராப்பிங் தி ஷவர்மா. அப்பா எவ்வளோ பெரிய பைட் போயிட்டாரு. ஆப்பம் இந்த பில் அடிச்சுன்னு ஒன்று வாங்க போய். அட பாவீங்களா டேய், டேஸ்ட் பண்ணுறீங்களா சிக்கன்? சரி கடை வாசலில் இவ்வளோ கூட்டமாக இருக்குது, எப்படியும் ஷவர்மா வர லேட் ஆகும்னு 4 பேரும் ஒரே ஷாப்பில் நிற்கிறது வேலைக்கு ஆகாதுன்னு வேறு ஷாப்பில் போய் டிஷ்ஷு வாங்கிட்டு வரதுக்குள்ளே மம்மாஸ் மஞ்சில் இருந்து கச்சோரி 60 rupees. ரொம்ப நார்மலாக இருக்குது. வெளிக்கல் இன்னும் நல்லா இருக்கும். இல்லை சூடாகவும் இல்லை தெரியலையா? அவன் எப்படா மைக் போட்டான்? இங்கே இருக்க சத்தத்தில் எதுவுமே பேச முடியல. என்னதான் இங்கே 30 கடைக்கிட்ட இருந்தாலும் இவனுங்க ஹைப் ஏற்றி கூப்பிட்டு வந்த கடை இன்ஸ்டாகிராமில் வந்து ரொம்ப ஃபேமஸாக சொல்லியிருந்த இந்த ஹைலே லெமன் கடையில் வந்து இந்த
இருங்க நீங்கள் குணாப்பா ஆல்ரெடி சாப்பிட்ருந்தீங்கன்னா இது உங்களுக்கு பெருசாக தெரியாது. ஆனால் குணாப்பாவில் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஸ்வீட்டு அந்த ஃப்ளேவர்ஸு ஒரு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிருக்காங்க. பட் ஆனால் ஒன்று வாங்கி 5 to 6 people சாப்பிட்லாம். ஏன்னா ரொம்ப திகட்டிட்டோம். இது வித்தியாசமாக இருக்குது. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. சாப்பிடும்போது வாயில் வெடிக்கிற மாதிரி இருக்குது, நல்லா இருக்குது. 350 ஓவர் ரேட்டட் ஐ திங்க். ஆனால் காஸ்ட் ரொம்ப ஓவராக இருக்குது. 350 சொல்கிறீங்க. ஒரு 250 200 வேணால் வாங்கலாம். தட்ஸ் ஆல். ஸ்பீச் கொடுத்து முடிச்சிட்டாரு. அது என்னமோங்க, நமக்கும் இந்த ஓவர் ஹைப் ஏற்றுற கடைக்கும் எப்பயும் செட்டே ஆக மாட்டேங்குது. நீங்களும் என்ன மாதிரி பல்ப் வாங்கியிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. ஆனால் நாங்கள் அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு 3-4 கடையில் சாப்பிட்டோம். அது எப்படி இருந்துச்சு தெரியுமா? ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. புதினா சிக்கன் இது எதுக்குடா? புதினா சிக்கன், புதினா சிக்கன், புதினா சட்னி தொட்டு. மைனஸ் பேன் இல்லை, எக் மைனஸ் தான் பேக். இது வந்து வெஜ் மைனஸ் தான் இருக்கும். கூட நொறுக்கல். நல்லா இருக்குடா. அடப்பாவி, என்னடா ஆரம்பத்தில் மொக்க சாப்பாடாக சாப்பிட்டு முடிகிற டைமில் சூப்பராக இருக்குது. நிஜமாக நல்லா இருக்குது. எவ்வளோ இது? 220. நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் 200 இருந்தால் 6 பீஸ் தான் தந்துருக்காங்க. 200 இருந்துச்சுன்னா வந்து சாப்பிடுங்க. பெரிய பெரிய இது ஓகே நினைக்கிறேன். எங்களை மாதிரி 4 பேராக வந்து ஆளுக்கு 50 ரூபா போட்டு. இதுனாரா? எஸ், இது ஏதோ ஒரு வெஜ்ஜு சாப்பாடு. ஏதோ வந்து தட்டுவோட நொறுக்கல். ஏன் சாப்பாடுன்னா என்ன? ஏதோ தட்டுவோட நொறுக்கல். ஏரியாவில் வந்து காளான், மசாலா பூரி, பானிபூரிலாம் வந்து சாப்பிட்டு போர் அடிச்சதுன்னா இந்த மாதிரி வந்து சாப்பிட்டு ஏன் நல்லா இருக்கு, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி வந்து சாப்பிட்டு இதுக்கு ஏரியாவில் இருக்க காளானே பெட்ரு அப்படின்ட்டு போயிடுங்க. அங்கிள் பீட்டர்ஸ் பேன் கேக். அதனால அது பெல்ஜியம் வேஃபில். அதாவது பெல்ஜியம் ஒயிட் சாக்லேட். பார்த்துக்கோங்க. ரெடி? நல்லா தெரியுதா? சரி பா. செகண்ட் பைட் போய் எவ்வளோ இது? 160. பிரியாணி எவ்வளோ நல்லா இருக்குதா? 8 rupees tax. பிரியாணி வந்து 190 ரூபா. ஆண்டனி குட்ரா. இவ்வளோ நேரம் அலைஞ்சதுக்கு இந்த பேன் கேக், அதில் வந்து பேன் கேக் கடையில் இந்த வேஃபில் கேஎஃப்சியில் ஸ்ட்ரிப்ஸ் சாப்பிட்ருப்பீங்க. ஆனால் இது வந்து C2C ஸ்ட்ரிப்ஸ். பெரிய பெரிய ஸ்ட்ரிப்ஸ். மைக்கேலாம் பேசுகிறேன். தயவு செஞ்சு C2Cயில் வந்து சாப்பிடுங்க. கண்டிப்பாக செம்ம சூப்பராக இருக்குது. நீ ஐஸ்கிரீம் நக்கிட்டு பிரியாணி வைடா. நான் ஒருத்தர் இருக்கேன்டா. 2 பேரும் மட்டன்ன்றான், ஐஸ்கிரீம்ன்றான். எப்படியோ முக்கி எங்களாலேயே ஒரு 11-12 ஷாப்பில் தாங்க சாப்பிடவே முடிஞ்சுது. ஏன்னா அங்கே இருந்த கூட்டத்தில் இதெல்லாம் வாங்கி சாப்பிட்றதுக்கே டைம் ஆகிடுச்சுங்க. ஆல்ரெடி கடையெல்லாம் வேறு லைட்டாக க்ளோஸ் பண்ண வேறு ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ மீதி இருக்க ஷாப்ஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு சொல்லணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், பண்ணிவிடுவோம். அப்புறம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த மெட்ராஸ் மச்சிலேருந்து சாப்பிட்ட புதினா சிக்கன், C2Cயில் பெரி பெரி சிக்கன், அப்புறம் அங்கிள்ஸ் பீட்டர்ஸில் பேன் கேக்கில் வேஃபில், அப்புறம் இந்த டைனோசர் மாதிரி போபோசோரில் வாங்கின மில்க் ஷேக், ஷவர்மா, இந்த டிஷ்ஷஸ் எல்லாமே நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நல்ல டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. அதே மாதிரி பிரியாணி, குச்சி ஐஸு, இந்த தட்டு முறுக்கு, பரோட்டா, இது எல்லாம் கொஞ்சம் ஓகேவாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. மேபி நாங்கள் போன அன்றைக்கி டேஸ்ட் அப்படியோ என்னமோ, அது எங்களுக்கு தெரில. எதுக்கும் நீங்கள் யாராச்சும் போனீங்கன்னா சாப்பிட்டு இருந்தால் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், அதையும் நான் பார்க்குறேன்.
ஸோ இது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் மறுபடியும் சந்திப்போம். மறக்காமல் வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு போயிடுங்க, அங்கே தண்ணிலாம் இருக்காது.